தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 9வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு இன்று வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலுள்ள 4வது வசனத்தை நான் உங்களுக்கு இந்த நாளின் தியானத்துக்கு என்று வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உம்முடைய பரலோகத்தின் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனத்தோடு நாங்கள் இணைந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேத பிரமாணத்தை நாங்கள் கை கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த நாளின் வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து எங்களோடு பேசுங்க. உங்களோட வார்த்தையினாலே எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் உயிரோடு இருப்பது உங்களோட வார்த்தையினாலே. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உயிர் பிழைத்திருக்க உங்களோட வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்களோட வார்த்தை கேட்க எங்கள் இருதயங்களை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய திருவாய் மொழிகளை கேட்க கர்த்தர் எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அவருடைய கிருபை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வசனம் தான் இந்த நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலுள்ள 4வது வசனம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவர்களோட போராடுகிறார்கள். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் இயேசுவோடு இணைந்து வாழ்கிறதான இந்த வாழ்க்கை ஒரு போராட்டமான ஜீவியம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இயேசு சமாதானம் கொடுக்கிறார், இயேசு நிம்மதி கொடுக்கிறார். இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை தான். ஆனாலும் இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில ஒரு போராட்டம் உண்டு. பாவத்துக்கு விரோதமாக நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு விரோதமாக, உலகத்தின் இச்சைகளுக்கு விரோதமாக, பாவத்தின் காரியங்களுக்கு விரோதமாக நாம் போராடி ஜெயித்து ஜெயம் எடுத்து பரிசுத்தத்தில் முன்னேறி பரலோக ராஜ்யம் போகும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதனாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு பாவத்தோடும் உலகத்தின் காரியங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் எழுதுகிறார், அந்தகார வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இது போராட்டம் நிறைந்த ஜீவியம்தான். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் போராட்டம் உள்ளதாக இருந்தது. அது அநேக காரியங்களை அவர் போராடி ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனாலே அநேகர் அவரை புகழவில்லை, அவரும் அநேகரை புகழவில்லை. அநேக இடங்களிலே இயேசு தவறாக சித்தரிக்கப்பட்டார், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். ஆனாலும் தன்னுடைய போராட்டத்தில் இயேசு ஒரு நாளும் தளர்ந்து விடவே இல்லை. சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவராக இயேசு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களுக்காக போராடினார், பிசாசை ஜெயித்தார், ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டமைத்தார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டமைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்காக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வேத பிரமாணத்தை கை கொண்டு வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத பிரமாணத்தை நாம் கை கொண்டு வாழும்போது நிச்சயமாக நமக்கு போராட்டம் உண்டு. 2 தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் உள்ள அந்த 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பிரியமானவர்களே, நாம் போராடுகிற போராட்டங்களில் நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு அடுத்த போராட்டமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு ஆன போராட்டமாக நாம் போராட வேண்டும். போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் நல்ல போராட்டத்தை நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல போராட்டம் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரம் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற அந்த இடத்திலேயே நல்ல போராட்டம் ஆரம்பிக்கிறது. வேத பிரமாணத்தை கை கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நம்முடைய இஷ்டத்தின்படி மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்களுக்கு போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் அல்ல, அது போராட்டமும் அல்ல. ஆனால் வசனத்தின்படி யார் வாழ தங்களுடைய முயற்சியை முன்னெடுக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு போராட்டம் உண்டு. அதுதான் நல்ல போராட்டம்.
நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு வாரமும் வசனங்களை கேட்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். அந்த செய்திகளை நாம் கை கொள்கிறோமா, வசனத்தின்படி வாழ்கிறோமா இல்லையா என்பதை எப்படி கண்டுகொள்ளலாம்? நம்முடைய வாழ்க்கை அமைதியாக ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வசனத்தை கை கொள்ளலை, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் மேலே போராட்டங்கள் வருகிறதா, அவைகளை நாம் ஜெயிக்கிறோமா, அப்பொழுதுதான் நாம் வசனத்தை கை கொள்கிறோம் என்றுதானே நாம் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, வசனத்துக்காக நிற்கும் பொழுது உங்களுக்கு நல்ல போராட்டம் உண்டாகும். அந்த நல்ல போராட்டத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் கொடுப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் வசனத்துக்காக நிற்கிறீங்க. வேத பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் போராடுகிறார்கள், நல்ல போராட்டம் செய்கிறார்கள். நாம் நல்ல போராட்டம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தின்படி வாழும்போது நாம் நிச்சயமாக உலகத்தோடு ஒத்துப்போக மாட்டோம். இயேசு அநேகரோடு ஒத்துப்போகவில்லை, இயேசுவோடும் அநேகர் ஒத்துப்போகவில்லை. இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எல்லாரோடும் ஒத்து போய்விட வேண்டும், இந்த உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்பது அல்ல. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்மோடும் அநேகர் ஒத்து போய் விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. வசனத்தின்படி வாழும்போது அநேகர் ஒத்து போக மாட்டார்கள். ஆனால் வசனமும் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இணைந்திருக்கிறாங்களா, அப்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களில் கர்த்தரை நிச்சயமாக ஜெயம் தருவார். இயேசுடைய வாழ்க்கை வசனத்தின்படி தீர்க்க தரிசனங்களின்படி இருந்தது. முன்னறிவிக்கப்பட்ட அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படியே இயேசு பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியத்தை நிறைவேற்றினார், பரலோகம் போனார். பிரியமானவர்களே, நாமும் வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தின்படி வாழ்ந்து நல்ல போராட்டத்தை போராட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் அறிந்தபடி ஒலிம்பிக் போட்டி உலகமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்க்குறாங்க. அநேக சுற்றுகள், அநேக பரீட்சைகள், அநேக போட்டிகளை முடித்து தான் கடைசி போட்டிக்கு வருகிறார்கள். அதில் வெற்றி பெறுவதற்கு பதக்கங்களும் ரொக்கங்களும் அநேக பரிசு பொருட்களும் வழங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு கடைசி போட்டி, நம்முடைய கடைசி காலம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களுக்கு பரிசுகளை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். பவுல் சொன்னவனமாக இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. பிரியமா, அந்த உறுதியோடு நாம் வாழ வேண்டும். அந்த உறுதியோடு நல்ல போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் என்ன செய்தி சொல்லுகிறார், இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத பிரமாணத்தை கை கொள்ளுவர்களுக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம். போராட்டமும் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு. அந்த என்ன ஆசீர்வாதம் அதுதான் இந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்வது முக்கியமான செய்தி. யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி, வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், வசனத்தை கை கொள்ளுகிற வேத பிரமாணத்தை கை கொள்ளுடைய சந்ததி தேவன் இரக்கம் செய்கிறார். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுடைய சந்ததிக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுடைய பிள்ளைகள், சந்ததிகள் தேவ இரக்கத்தினால நிரம்பி இருக்கும். அதுதான் முதலாவது கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான காரியம். தேவனிடத்தில் வேத வசனத்தின்படி வாழ்களுடைய வாழ்க்கை இரக்கத்தினாலே முடிசூட்டப்படும். சங்கீதங்கள் புத்தகம் 103ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் அவர் கிருபையினாலும் இரக்கங்களான முடிசூட்டி என்று வாசிக்கிறோம். வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் ஆத்துமா தேவ வசனத்துக்கு அடங்கி இருக்கிறதா? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறந்துடாத. இந்த அறிவுகட்ட ஆத்துமா அடிக்கடி என்ன செஞ்சிடும், ஆண்டவருடைய செயல்களை, நன்மைகளை மறந்துவிடும். அதில் தான் சங்கீதக்காரர் சொல்ல, மறந்துடாத மறந்துடாத மறந்துடாதன்னு சொல்லி, அப்படி மறக்காத அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறார். வேத பிரமாணத்தின்படி வாழ மறக்காமல் வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிச்சுட்டு அவருடைய சந்ததியும் கர்த்தர் கிருபைக்குள்ளே நடத்துகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறாமல் அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளாமல் வாழ்களுடைய சந்ததி தேவ இரக்கத்திற்கு வெளியே இருக்கும். அவர்களுக்கு ஆபத்துக்கள் அதிகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவ பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள், தேவ பிரமாணத்தை கை கொள்வர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? முதலாவது அவர்களுக்கு சந்ததியை கர்த்தர் கொடுக்கிறார். முதல் ஆசீர்வாதம், ஆபிரகாம் தேவ பிரமாணத்தின்படி வாழ்ந்தான் தான், தேவனுக்கு காணிக்கை செலுத்தான், தசமபாகம் எல்லாம் செஞ்சான். ஆனால் மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, வேத பிரமாணத்தை கை கொள்வதில் கவனமாயிரு, உடன்படிக்கையில் உண்மையாருன்னு சொல்லி அவனோட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். விருத்த சேதனத்தை அவனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்.
பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் வேத பிரமாணத்தின்படி நாம் வாழ்கிறோமா? வேத பிரமாணம் உடன்படிக்கைக்கு உட்பட்டது. தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். தண்ணீராலே உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினால கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அக்னியின் ஞானஸ்நானம். ஒவ்வொரு மாதமும் இரத்தத்தினாலே நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். திருவிருந்து, ஆபோஜனம். இந்த உடன்படிக்கையில நாம் உண்மையா இருக்கிறோமா? நாம் உண்மையா இருக்கும்போது நமக்கு சந்ததியை கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில சந்ததியை கர்த்தர் பெருக செய்வார். அது மட்டுமல்ல, அந்த சந்ததி தேவனுடைய இரக்கத்தினாலே முடிசூட்டப்படும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! வேத வசனத்தை கை கொள்ளாதவருடைய பிள்ளைகள் தேவனுடைய இரக்கத்திற்கு வெளியே இருப்பாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. உங்க பிள்ளைங்க தேவனுடைய இரக்கத்தினாலே முடிசூட்டப்படணுமா? அவங்க தேவனுடைய இரக்கத்திற்கு உட்பட்டிருக்கணுமா? நீங்க வேத வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க வேத வசனப்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க வேத வசனப்படி வாழ்வாங்க, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருப்பாங்க. இது பொல்லாத காலம், அழிவின் காலம், கடைசி காலம், ஆபத்துக்கள் நிறைந்த காலம். பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை தவிர வேறொரு பாதுகாப்பு இந்த உலகத்துல இல்லை. பாதுகாப்பற்ற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல உங்க பிள்ளைகள், நீங்களும் உங்க பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும்னா நீங்க வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒரு உறுதிக்குள்ள நீங்க வரணும். எந்த காரணத்தை கொண்டு வசனத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை நீங்க வாழும்போது நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54 அதிகாரம் 13வது வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணுமா? அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கணுமா? நீங்க முதல்ல கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நீங்க தேவனுடைய போதனையினால நிரப்பப்பட்டிருக்கணும். வசனத்தால நீங்க நிரப்பப்பட்டிருக்கணும். வசனத்துக்குறதான அறிவு உங்களுக்கு இருக்கணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எல்லாவற்றுக்குறதான வசனத்தின் அடிப்படையிலான அறிவு, அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா உங்க பிள்ளைங்க அந்த அனுபவத்துக்குள்ள, அந்த அறிவுக்குள்ள வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். நீங்க போதிக்கப்பட கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு போதிப்பார். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. சங்கீதம் 128 சங்கீதம் 6 வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய். அதில் முதல் வசனம் வாசனை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறது எவனோ. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டோட வழியை, வேதத்துள்ள வழியை அறிந்து கொண்டு வசனத்தின்படி தேவனுடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்ப்பீங்க, இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை பார்ப்பீங்க. சங்கீதம் 25 சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய உடன்படிக்கை கைக்குள்ளவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபை உண்டாயிருக்குது. உங்கள் பாதையில், உங்கள் வழியில் தேவனுடைய கிருபை உண்டாக இருக்கணுமா? நீங்கள் உடன்படிக்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வசனத்தின்படி நீங்கள் தேவனோட உடன்படிக்கை செஞ்சுருக்கிறீங்க, அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுடைய வாழ்க்கையில் அவருடைய சந்ததியை கர்த்தர் கிருபையினாலே நிரப்புகிறார், பாதுகாக்கிறார், இரக்கத்தினாலே முடிசூட்டுகிறார். இரண்டாவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுதலை உண்டாகும். சங்கீதம் புத்தகம் 105 சங்கீதம் 19-20 வசனத்துல யோசேப்புடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனுடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னான். கட்டப்பட்டிருந்த யோசேப்பு கனவு கண்டான். கனவு கண்டதினாலே அவன் கட்டப்பட்டான். கனவு கண்டான், கனவை அறிவித்தான். அவன் கனவினாலே அவன் கட்டப்பட்டான். கட்டப்பட்டு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். வீண் பழி சுமத்தப்பட்டான். சிறைச்சாலையில் கட்டுண்டவனாக போடப்பட்டான். அங்கே கர்த்தர் அவனை விடுவித்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். பிரியமானவர், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கட்டு இருந்தாலும், என்ன விதமான கட்டு இருந்தாலும், தேவன் உங்களை கட்டுகளை அவிழ்க்கணுமா? வசனத்தின்படி உங்களை காத்துக்கொள்ளுங்க. கட்டுகளோடு அநேகர் வர்றாங்க. ஒரு சில பேருக்கு உடனே விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனால் மீண்டும் ஒரு சில கட்டுகள்னாலே, வாழ்க்கையின் கட்டுனாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. நீண்ட நாட்கள் உள்ள கட்டுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தர்கிட்ட வர்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் கட்டுகள் அவிழ்க்கப்படலை. காரணம் என்ன தெரியுமா? வசனத்துக்கு முழுமையாக கீழ்ப்படியல. வசனம் கேட்குறோம், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மனசு இல்லை. நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். தேவனே உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார். யோசேப்பு வசனத்தின் தன்னை காத்து கொண்டான். ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனத்துல பாவம் செய்யும்படி பலவந்தப்படுத்தப்பட்டான் யோசேப்பு. அதை விட்டு வெளியே ஓடி போனான். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லை, பாவத்துக்கு பயந்து ஓடினான். ஓடி போன அந்த யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்? தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? வசனத்துக்கு பயந்தான், தேவனுக்கு பயந்தான், வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டான். அவனை கர்த்தர் காத்து கொண்டார். அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அடிமைத்தன கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது.
பொய் குற்றச்சாட்டு என்றதான கட்டு அவனை விட்டு அவிழ்க்கப்பட்டது. அவன் தவறாக நடந்து கொண்டான் என்கிறதான அவமானம் அவனை விட்டு அகற்றப்பட்டது. அந்த கட்டு அவனை விட்டு அவிழ்க்கப்பட்டது. அவன் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, உங்கள் கட்டை கத்தர் அவிழ்க்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு வழி சொல்லி கொடுக்குறார் உங்களுக்கு. வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வசனத்தை நீங்கள் கீழ்ப்படிய மனசு இல்லாமல் போராடிட்டு இருக்கிறீங்களா? வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் தேவனத்தில் போராடுறதுக்கு நிற்பாட்டி வசனத்துக்காக நீங்கள் இந்த உலகத்தோடு போராடுங்க. உங்கள் சொந்த இச்சைகளோடு நீங்கள் போராடி மேற்கொள்ளுங்க, ஜெயிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கட்டுகள் அவிழ்க்கப்படும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான காரியம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். வசனத்தை கை கொண்டு நீங்கள் வாழ்றீங்களா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எலிசபெத் சகரியா தம்பதியினர் அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி நியமங்களின்படி வாழ்ந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதன்படி ஊழியம் செஞ்சாங்க. ஊழியக்கார தம்பதியுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். சந்தோஷம் மகிழ்ச்சினா என்ன? மகிழ்ச்சி என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டாயிருப்பது. சந்தோஷம் என்பது எல்லாரும் சேர்ந்து, சொந்த பந்தங்கள் ஊரார் எல்லாம் சேர்ந்து சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம் தான் சந்தோஷம். மகிழ்ச்சினா தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மகிழ்ச்சி. வசனம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் எலிசபெத் சகரியா தம்பதியருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்கள் கற்பனையின்படி வாழ்ந்தார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். 2வது ஆண்டோட நியமங்களின்படி வாழ்ந்தார்கள். 3வது குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளா இருந்தாங்க. வசனத்தின்படி நீங்கள் வாழ, வசனத்தை கை கொள்ள முடிவெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். கற்பனையின்படி நீங்கள் வாழ்வீங்க, நியமங்களின்படி நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கை குற்றமற்றதாக இருக்கும். தேவனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமர்களா நீதி உள்ளவர்களாக இருப்பீங்க. வேத பிரமாணத்தின்படி வாழ்ந்த தம்பதியுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாச்சு. தேவனுடைய வசனத்தின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதியாக கொடுக்கப்பட்ட யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய சந்ததி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாழ்க்கை, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்துச்சு. 2வது அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பெரியவனாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில். 3வதாக அநேகரை தேவனுடைய திருப்புகிறவனாக இருந்தான். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? நீங்கள் தேவனுடைய கற்பனைப்படி வாழுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவனுடைய கற்பனைப்படி வாழ்கிறவர்கள் உலகத்தோடு போராடுகிறார்கள், துன்மார்களோடு போராடுகிறார்கள். நாம் எல்லாரோடும் ஒத்து போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. போராடி ஜெயித்து வசனத்துக்காக நின்று பரலோகம் போய் சேரதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வசனப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலவேளையிலே உடைய திருவாய்மொழிகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமதனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்க. விசேஷத்த விதமான ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. இந்த நாளில் கேட்ட செய்தியின் பிரகாரம் வேத பிரமாணத்தை கை கொண்டு சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட, கட்டுகள் அவிழ்க்கப்பட, ஆண்டவரை சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.